வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 27 ஃபீட் கிராஸ் 45 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸ்டு ஹவுஸ் பிளான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்குறோம். ஒரு வடக்கு முகம் பார்த்த ஒரு வீடு. இந்த வீட்டுடைய அகலம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 27 ஃபீட் இந்த இடத்துல இருக்குது. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தென் இந்த வீட்டுடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 45 ஃபீட் இதோடைய லென்த்தாக இருக்கு. தென் இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நார்த் பாயிண்ட் இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வீட்டுடைய மெயின் டோரும் இந்த இடத்துல தான் இருக்கு. தென் இந்த மெயின் டோர் வழியா இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நமக்கு இந்த வீட்டோடைய ஹால் நமக்கு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 16 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு ஹால் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் சோஃபா டேபிள்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல் பிளானிங்கும் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். தென் இந்த ஹாலில் 2 பெட்ரூம் இருக்கிறத இந்த ஹாலில் நீங்கள் 2 விண்டோஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விண்டோஸ் இருக்கு. ஸோ இந்த விண்டோவுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு விண்டோ இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர் இருக்கு. ஸோ இந்த வழியா நாம வரும்போது இது சரியா இந்த வீட்டோடைய சென்டர் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம டைனிங் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலில் இருந்து அப்படி யூஸ் பண்ற மாதிரி ஒரு டைனிங் ஹால் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். தென் இந்த கார்னர்ல பார்க்கும்போது ஒரு கிச்சன் 10 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் சைஸ்ல ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சன்ல கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 ஃபீட் சைஸ்ல தான் இந்த கிச்சன் ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதோடைய ஹைட் 3 மீட்டர் 3 ஃபீட் ஹைட்ல 2 ஃபீட் சைஸ்ல தான் இந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கிழக்கு பார்க்க இருந்து சமையல் பண்ற மாதிரியான பிளானிங்ல இந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு ஸ்டோர் ரூம் இந்த கிச்சன் வழியா இந்த ஸ்டோர் ரூமுக்கு நம்ம போற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். 4 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸ்ல ஒரு சிம்பிள் ஸ்டோர் ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விண்டோ 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸ்ல ஒரு விண்டோ. தென் இந்த கிச்சன்ல 2 விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோவுடைய சைஸுமே 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல 2 விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலுக்கு ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டெப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் ஏறி போகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட், அதாவது இந்த டைனிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறோம். 5 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். தென் இந்த பாத்ரூமுக்கு ஒரு விண்டோ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்டோஸ் 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங்க்கு பக்கத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு வாஷ் பேஷன் சரியா இந்த வாலோடைய அப்படியே அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னர்ல ஒரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பெட்ரூம். தென் இந்த கார்னர்ல இன்னொரு பெட்ரூம் 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூம், இந்த 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பெட்ரூமுக்கு தனியா ஒரு பாத்ரூம் டாய்லெட். ஸோ 10 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட். அகைன் இந்த பெட்ரூமுக்கும் 10 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கிற மாதிரி நாம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த 2 பெட்ரூம்ல இருக்கக்கூடிய விண்டோஸ், அதாவது இந்த விண்டோஸ் பொறுத்தளவுல 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல
நாம விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த விண்டோ இந்த விண்டோ இந்த விண்டோ இந்த 3 விண்டோவுமே 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பெட்ரூம்ல வந்து இந்த இடத்துல வந்து 3 ஃபீட் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த பெட்ரூமுக்கு மட்டும் 4 ஃபீட் ஏன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதாவது இதில் வந்து 4x4 எதனால் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் வந்து 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட். ஸோ அப்படி ஒரு பெரிய ஜன்னலாக நம்ம வைக்கும் பொழுது இந்த 2 விண்டோவுமே கொஞ்சம் ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸில் இருக்கும்போது தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியூ கிடைக்கும். அதனால இந்த பெட்ரூமில் மட்டும் நம்ம 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ ரெண்டுமே வந்து 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் டோர்ஸ் பொறுத்தளவில் இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த மெயின் டோருடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ, இந்த 2 பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோ, இந்த 3 விண்டோவுமே நாம 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த டோர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோர்ஸ், இந்த டோர் தென் இந்த டோர், இந்த 3 டோருமே 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த டோர்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் பொறுத்தளவில் இந்த ஹவுஸ் பிளான்ல இருக்கக்கூடிய எல்லா வால் திக்னஸுமே நாம 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் இந்த வால்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 27 ஃபீட் கிராஸ் 45 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1215 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ 1215 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம அப்ராக்சிமேட்டா 23 lakhs to 25 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். ஸோ டீடைல் எஸ்டிமேட் கிடையாது, அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்து 23 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். பை தேங்க்யூ.